ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் நம்ம ஒரு வாரத்துக்கு எந்த திங்ஸுமே நம்ம வாங்க கிடையாது. இருக்கிற பொருளை வச்சு தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடணும், ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடணும், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விடணும். அதனால் ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு எல்கேஜி அந்த மாதிரிங்கிறதுனால சீக்கிரம் விட்டுருவாங்க. பட் வேன் லேட்டாக தான் எடுப்பாங்க. வீட்டுக்கு சேர்றதுக்கு 5 ஆயிரும். அதனால் ஈவினிங் நான் சாப்பாடு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து விட்ருவேன். அதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட் அந்த மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தோம். காயுமே சுத்தமாக கிடையாது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான் மக்களே. நல்லா சூப்பராக அப்படி வரிசையாக இருக்கும் தெரியுமா, அப்படி இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட்டுமே ஒன்று பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன், இனிக்குதா புளிக்குதான்னு. அது இனிச்சு தான் மக்களே இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 600 சம்திங், அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. தக்காளி வாங்கியிருந்தேன். தக்காளியுமே சுத்தமாக கிடையாது. தக்காளி இல்லாமல் முந்தினத்து நான் பருப்பு குழம்பையே சும்மா தாறுமாறாக குளறுபடி ஆக்கி வச்சுட்டேன். மாம்பழம் 2 மாம்பழம் எடுத்துருந்தாங்க. நான் மாம்பழம் எடுக்காதீங்க, நம்மளுக்கும் மாம்பழத்துக்கும் ராசியே இருக்க மாட்டேங்க. மாம்பழம் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்குது, இல்லைன்னா உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. இந்த இயரில் நாங்கள் மாம்பழம் ஒழுங்காக சாப்பிட்டே ரொம்ப நாள். அது நல்லா போன வருஷம் நல்லா சாப்பிட்ட மக்களே, அதான் ஆப்போசிட்டாக நடக்கும் போல். எந்த மாம்பழம் வாங்கினாலும் நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் நாங்கள் மாம்பழம் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் ஆனோன்னே இருந்தாலும் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அந்த மாம்பழத்தில் தான் போகுது. ஹஸ்பண்ட் தான் மாம்பழத்தை எடுத்துட்டாங்க. சரி, அவங்க ஆசையாக அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மட்டும் எடுங்க, எனக்கெலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு 2 மாம்பழம் எடுத்திருக்காங்க. கிளிமூக்கு மாம்பழம் தான் எடுத்திருக்காங்க. அது எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு தெரில. நாங்கள் வீட்டுக்குமே எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பையனுக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்ருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வெண்டைக்காய் எல்லாமே முத்துனதாக தான் மக்களே கிடந்துச்சு. நான் வெண்டைக்காய் இப்போ எடுத்தது ஒரு 20 கிட்ட எடுத்திருப்பேன் வெண்டைக்காய். அது பையனுக்கு ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தேங்காய் தான் எடுத்தேன். இந்த 2 தேங்காய் மட்டுமே எனக்கு ஒரு வாரத்துக்கு ஓடும். ஏன்னா நாங்கள் 2 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி தானே நான் செய்வேன். அதனால் ஒரு வாரத்துக்கு ஓடும். சில நேரம் 3-4 நாளில் சட்னி அந்த மாதிரிலாம் வச்சா 3-4 நாளில் தீந்துடும். அதுக்கப்புறம் தேவைன்னா 2 தான் மக்களே வாங்குவேன். மாதுளை ஆப்பிள் ரேட்லாம் ரொம்ப ரேட்டு பார்த்துக்கோங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஹைப்ரிட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆப்பிளில் 2ம், மாதுளையில் நல்ல குவாலிட்டியான மாதுளையில் 2ம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நான் ஜூஸ் கொடுத்து விடலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கொடுத்து விடலாம். பிச்சு போட்டால் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த உள்ள கொட்டை அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, என்னமோ சவச்சிட்டு துப்பிடுவான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜூஸாகவே கொடுத்து விட்டுறேன். ஜூஸ் நான் டெய்லியுமே ஜூஸ் கொடுத்து விட்டுட்ருக்கேன். ஒரு இது சாத்துக்குடி, ஒரு இது ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் ஒரு நாள் மாதுளை ஜூஸ் கொடுத்துட்டு ஒரு நாள் முலாம்பழம் ஜூஸ் இருக்குல்ல அது கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு, இன்னொரு நாளுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்து விடுவேன் மக்களை. இப்படி ரொட்டேட் பண்ணி தான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். பீட்ரூட்டுமே நான் 3 எடுத்திருந்தேன். ஆல்ரெடி 2 பீட்ரூட் இருந்துச்சு. அதை எனக்கு சாதமும் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு அதை நான் பொரியலுக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நான் 2 மாம்பழம் எடுத்து சொன்னேன்ல, அதான் இந்த 2 மாம்பழமும். இப்படி நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் மாங்காய் பார்த்துக்கோங்க, செம்மையாக இருந்துச்சு மாங்காய். அதனால் எனக்கு அந்த பார்க்கும்போதே எனக்கு எடுக்கணும் போல் தோணுச்சு. அதனால் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வச்சா அந்த மாங்காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த பேக்கில் தான் மிளகாய் இருக்குது. இந்த மாதிரி கவராக தந்துட்டாங்க. அதில் நான் எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் மிளகாய் நான் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மிளகாய் பிச்சு போட்டு இப்போ படப்படன்னு அடுக்கிறது தான். உள்ளேருந்து வெளியே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா படப்படன்னு அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. எல்லாம் செட்டாக எடுத்துட்டோன்னா கவரை தூக்கணுமா உள்ளே போட்டோமா உள்ளே நல்லா நீட்டாக அடிக்கிடலாம். நான் ஃப்ரிட்ஜுமே கழுவலை, அதனால் நல்லா நீட்டாக தொடச்சிட்டேன் மக்களே. தொடச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா கழுவுனா அதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். இப்போவுமே நைட்டு 10 மணி ஆகிட்டு. அதனால் நான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மட்டு ஒவ்வொரு லேயராக எடுத்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவ்வளோதான் மக்களே. நான் இதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டு ஏற்கனவே. அங்கெல்லாம் போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்தது. நாங்கள் எப்போவும் சண்டே வெளியே கால் எடுத்து வச்சாலும் சர்ச்சுக்கு போகாமல்
நாங்கள் எந்த திங்ஸும் வாங்க மாட்டோம், வீட்டுக்கும் வரமாட்டோம். சர்ச்சுக்கு முதல்ல போனோம், போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு வரும்போது தான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் மக்களே. அடுத்த நாள் ஸ்கூலு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் ஐட்டமும் எடுக்கலாம். ஸ்வீட்ஸ் ஐட்டம் எடுக்கிறது ஓகே தான், பட் வந்து அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் மக்களே நாங்கள் எடுப்போம். இப்படி நம்ம பிச்சு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். உட்காந்து செய்யும்போது நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா, எந்திரிக்கும்போது படபடன்னு பாக்ஸில் போட்டு வச்சோமா, உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். நம்மளுக்கு இதுதான் எனக்கு ரொம்ப நேரமும் இந்த பிச்சு போடுறது. 2வது பாப்பாவுமே இருக்கிறதுனால அந்த கையில் வந்து இந்த காரம் ஒட்டிருமோ காந்திருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவேன். அதனால் படப்படன்னு இது பண்ணிட்டு கையை போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் இந்த வேலையெல்லாம். அதுவும் மிளகா வந்து எங்கள் வீட்டில் டக்கு டக்குன்னு காலியாயிரும். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, கஞ்சாக இருந்தாலும் சரி, மிளகாவை நல்லா பிச்சு போட்டு நல்லெண்ணெயில் நல்லா வாட்டி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி வெறுமனையாகவே சாப்பிடுவாங்க. என்னமோ தெரில, அது அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ என்னமோ தெரில. நான் அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கும்பாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மிளகாலையும் ஒரு சத்து தானே, மிளகாலையும் ஒரு சத்து இருக்குது. சரி, அவங்க சாப்பிட்றாங்க சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளியில் வந்து நான் ரொம்ப தக்காளி எத்தனை கிலோ நாட்டு தக்காளி தான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அது நாட்டு தக்காளி இருந்துச்சு, அப்புறம் பெங்களூர் தக்காளி இருந்துச்சு. பெங்களூர் தக்காளியில் எல்லாம் அணுகுண்டா சைஸில் இருந்துச்சு. அதனால் நான் வந்து பெங்களூர் தக்காளி பக்கமே போகலை. நாட்டு தக்காளி குட்டி குட்டியாக இருந்துச்சு, நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பெரக்கி போட்டுக்கிட்டேன். இது வந்து நான் அப்படியே வெளியே வச்சிடலாம், ஏன்னா நாளைக்கு காலையிலேக்கு நான் வந்து வெண்டைக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் சாதம் செஞ்சு சேனக்கிழங்கு இருக்குல்ல, ஆல்ரெடி நான் சேனக்கிழங்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த சேனக்கிழங்கை குட்டி குட்டியாக வட்டமாக வெட்டி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான் பையன். எனக்கு சேனக்கிழங்கு எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் மக்களே. அது என்னமோ தெரியல, என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேனக்கிழங்குல என்ன சாப்பிட்டாலுமே நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு அந்த கிழங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்ஸு. இது வந்து அந்த ப்ரௌனின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேக் வகையில் ப்ரௌனி, அதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனி. 2 பீஸ் வாங்கியிருந்தோம் மக்களே. 2 பீஸ், அதாவது வீக்லி 2 டேஸ் வந்து ப்ரௌனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கெட்டு போகாது இல்லையா, பாக்ஸில் வச்சா ஈவினிங் வரைக்கும் இருக்கும். இது வந்து ப்ரௌனி வந்து நான் மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன். மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் 2 அந்த ஃப்ரூட்ஸில் செஞ்ச ஸ்வீட் ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. அதில் அப்புறம் டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி நான் வைப்பேன். ஈவினிங் வந்து இந்த மாதிரி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஈவினிங்கும் கொடுப்பேன், டேட்ஸு கொடுப்பேன். இது வந்து நான் வாங்கினேன் மக்களே. இது வந்து செர்ரி அந்த இதில் அந்த ஸ்வீட்டாக செஞ்சுருப்பாங்கள்ல அது. அப்புறம் ரோலு, ஒரு ரோலு ஸ்வீட்ஸ் ரோல் அப்படி உண்டுல்ல, அந்த இது வாங்கினேன். அது டெய்லியும் 2 பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரே ஃபுட்டாக கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தா தான். நான் 2 நாள் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா 3ஆவது நாள் அவன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான். அதனால் என்ன பண்ணேன், அது 2 நாள் ஃப்ரூட்ஸ் கொடுத்து 3ஆவது நாள் ஆப்பிள் கொடுத்துருக்கேன். அதில் பாதி ஆப்பிள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி வந்து கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதெல்லாம் நல்லா அவிச்சு சைடு அந்த ரோலில் வச்சு, அப்புறம் 2 அந்த ஃப்ரூட்ஸு மிட்டாய் ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. அது வந்து நல்லா ரிச்சு, ஃபாரின்லலாம் அதெல்லாம் அது ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ்லேயே செய்கிறது. அது வந்து ஹெல்த்தியும் கூட, நம்மளுக்கு எந்த நோயுமே இதாகாது. சாக்லேட் வகையை சேர்ந்தது கிடையாது பார்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான். அந்த இடத்துல தான் நாங்கள் ஷாப் பண்ணியிருந்தோம். அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ஷாப்பை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த ஷாப்பில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஃபுட்டு தான். அந்த இதை இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரூட்ஸ் வகை சொன்னேன்ல, அதில் இது ஒன்று. இது பார்க்க சாக்லேட், இது கல் மாதிரி இருக்குது. இது உள்ளே சாக்லேட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து முந்திரி, பாதாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு வகையானது. இது வந்து 100 கிராம் தான் மக்களே வாங்கியிருந்தோம். 100 கிராம் வந்து நம்மளுக்கு 80 ரூபா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் 100 கிராம்.
மொத்தம் 20 பீஸு தான் இருக்கும். இது 100 கிராமுக்கு நம்மளுக்கு தந்தாங்க. உண்மையிலே அந்த குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல ரேட்டு பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு நேச்சராக செய்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பைசா 100 100 தான். அந்த நம்ம நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட்டு 100 50 அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியும். நம்ம வாங்கிட்டு ஆனால் மொத்தமாக வாங்கி போட்டாலும் கெட்டு போயிடும், இல்லை ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாங்கள் ஒரு 500 எடுத்திருப்போம். ஒரு வாரத்துக்கு பிள்ளைக்கு வச்சு நம்ம கொடுத்துக்கலாம், ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட அளவில் இது வந்து அந்த ப்ளம்ஸ் இருக்குது தெரியுமா? இது வந்து நவாப்பழத்தில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நவாப்பழம் இல்லை மக்களே. அதில் உள்ள ஒரு கொட்டை இருக்குல்ல, அது ப்ளம்ஸ் பழத்தில் உள்ள ஒரு கொட்டை பார்த்துக்கோங்க, திண்ணமாக இருக்கும்ல. இது வந்து ப்ளம்ஸ் பழத்தில் நல்லா அந்த இதிலலாம் ஊற வச்சு ட்ரை பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரேட்டு இவ்வளோ இதுவுமே 80 ரூபா. மொத்தமே இதில் 10 பீஸு என்னமோ தான் இருக்கும். இது 80 ரூபா மக்களே. இதுவும் நாங்கள் 100 வாங்கினோம். எல்லாமே நாங்கள் 100 தான் எடுத்திருந்தோம். எனக்கு இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். அங்கே வச்சு ட்ரை பண்ணி தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம். ட்ரை பண்ண அளவில் அந்த எங்களுக்கு இது நவாப்பழம் நினச்சி நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சதுனால இது கொஞ்சம் எடுத்துக்குவான்னு கேட்டேன். எடுத்துக்கோன்னாங்க. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு எடுத்துட்டேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நாங்கள் ட்ரை பண்ணணும். எல்லாமே ட்ரை பண்ணி தான் மக்களை வாங்கினோம். இது வந்து மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் பழத்தை நல்லா வட்டமாக பீஸ் போட்டு அதை நல்லா காய வச்சு எப்போவுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து காய வச்சு ட்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சத்து பார்த்துக்கோங்க. இது அப்படி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சதை வாங்கினோம். இது வந்து என்னதுன்னா ஃப்ரூட்ஸில் செஞ்ச மிட்டாய்ஸ். அந்த கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதோட சேர்ந்தது. எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி செய்வாங்கள்ல, இதுவும் ரேட்டு தான் மக்களே. இது எவ்வளோவுக்கு வாங்கினோன்னா 150 தான் வாங்கினோம். இதுவுமே நம்மளுக்கு 80 ரூபா. 150 கொஞ்சம் கூடுதல் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுவுமே ரேட்டு கூடுதல் தான், 80 ரூபா. இது ஆரஞ்சு பழத்தில் செய்கிறது பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஃப்ரூட்ஸு இதுவுமே நல்ல ஹெல்த்தி. இதுலேயுமே டெய்லியும் நான் என் பையனுக்கு ஒன்று ஈவினிங்க்கு ஒன்று மார்னிங் ஒன்று வச்சு கொடுப்பேன். ஏன்னா அவன் சாக்லேட் மிட்டாய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுக்கு அதில் தேவையில்லாத ஃபுட்டு அவன் உடம்புல திணிக்கணும். அந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி கொடுத்தா அதில் சத்தும் அவன் உடம்புல சேரும்ல. அதனால தான் பார்த்து இந்த மாதிரி எடுத்தோம். இது வந்து உண்மையிலே டேஸ்ட்டாக அந்த ஆரஞ்சு அந்த டேஸ்ட்டு வருது. ரொம்ப 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 ஹெல்த்தி. இதெல்லாம் முட்டாயின்னு நினச்சிக்காதீங்க, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லையே அந்த டேட்ஸ்லையே 10 வகையான டேட்ஸ் அதில் வச்சுருக்காங்க மக்களே. பெரிய டேட்ஸு, அதுக்கு ஒவ்வொரு நேமும் உண்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதோட ஷாப்பில் இருந்து இந்த மிட்டாயில் ஒன்றா தனித்தனியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது கல் சேஃபில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கொடைக்கானல்லாம் இந்த மிட்டாய் கிடைக்கும். கல்லுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப சாக்லேட்டு ஃபுல்லாக சாக்லேட்டாக இருந்துச்சு. அதனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப அதிக சாக்லேட்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அது பையன் வந்து ரொம்ப சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றதுனால ரொம்ப தின்றுவான் அப்படிங்கிறதுனால அதில் ஃபுல்லாகவே அந்த கல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் அது ஒரு சாக்லேட் மேலே கோட் பண்ணியிருப்பாங்க, கல்லோட சேஃபாக கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் தான் அது வேண்டான்னு சொன்னேன். இதுதான் நாங்கள் எடுத்த ஸ்வீட்ஸான ஒரு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸ்வீட்ஸ்னால் கேக் அப்படி இப்படின்னு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. ப்ரௌனிங்கிறது ஒரு ஹெல்த்தி தான். ரெண்டாவது இந்த ஸ்வீட்ஸும் ஹெல்த்தி தான். இது 2 தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த வாரத்துக்கு இது ஓடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் என்னது எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொல்லுது இந்த ரோலு. இதுவுமே நம்மளுக்கு ஓகே தான். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம். இவ்வளோ தான் மக்களே. பாய்.